கூட்டு குடும்பத்தின் அருமை. விடிய காலை 5 மணி. அலாரம் அடித்ததும் படுக்கையிலிருந்து எழுந்து சுறுசுறுப்புடன் அன்றாட வேலைகளை செய்யத் தொடங்கிய மாதவன் பிரபலமான ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறான். நல்ல வெண்மை நிறத்தில் சினிமா நடிகர் போல் இருப்பான். பெயருக்கு ஏற்றாற்போல் அலுவலகத்தில் அவனை சுற்றி எப்போதும் பெண்கள் கூட்டம் இருக்கும். வீட்டின் கடைக்குட்டி என்பதால் யாரும் அவனை ஒன்று சொன்னதில்லை. பெற்றோர் வீட்டின் கஷ்ட நஷ்டங்களை சொல்லி வளர்த்ததால் மாதவனும் அனாவசிய செலவு செய்ததில்லை. மேலும் பெற்றோர் மீது மிகுந்த மரியாதையும் அன்பு வைத்திருந்தான். 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு தனி வீட்டை தந்தையின் பேரில் வாங்கி அதில் பெற்றோருடன் குடிபுகுந்தான். மாதவனின் பெற்றோர் தமது மூத்த மகன் மற்றும் மருமகளுடன் சேர்ந்து மாதவனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தனர். என்னதான் அலைந்து திரிந்தாலும் மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் செய்திருந்தாலும் நல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரந்தானே. மாதவனின் பெற்றோர் செய்த நற்செயல்களின் பலனாக மாதவனின் மனைவியாக அமைந்த கீதா தெய்வத்தின் அனுகிரகம் கொண்டவள், மிகவும் லட்சணமானவள். குடும்பத்தை நிர்வகிக்கும் திறன் பெற்றிருந்தாள். அவளுக்கும் மாதவனைப் போல ஒரு ஐடி நிறுவனத்தில் நல்ல வேலை. கீதாவின் மாநிலம் நெருடலாக இருந்தாலும் அவளின் குடும்பமாகான குணங்கள் மாதவனுக்கு கவர்ந்திருந்தது. கீதா அந்த விஷயத்தை மாதவனிடம் சொல்லும் வரை எல்லாம் நல்லபடியாக சென்றன. வேறு என்ன, தனி கொடுத்தன விஷயம்தான். பெற்றோருக்கு ஒரே மகள் என்பதால் விளையாட்டுத்தனத்துடன் சுதந்திரத்துடன் வளர்ந்த கீதாவால் மாதவனின் கூட்டு குடும்பத்தில் ஒன்றி வாழ முடியவில்லை. கல்யாண வாழ்க்கையின் கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டாலும் கூட்டு குடும்பத்தின் நெருக்கடிகளையும் சூழ்நிலைகளையும் கீதாவால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. மாதவன் தனி கொடுத்ததுக்கு மறுப்பு தெரிவித்து வந்தாலும் முடிவில் சம்மதித்தான். கீதாவின் பிறந்த நாள் அன்று இத்திட்டத்தை பெற்றோரில் சொல்லிவிடலாம் என்று முடிவு எடுத்திருந்தான். ஏதோ அந்த நாளும் வந்து விட்டது. மாதவன் விடியகால 5 மணிக்கே எழுந்து வேலைகளை முடித்து கொண்டு சுட சுட காஃபி தயார் செய்து எடுத்துக்கொண்டு சென்று கீதாவின் போர்வையை விலக்கி அவளின் அகலமான நெற்றியில் ஒரு அன்பு முத்தமிட்டு, டியர் கீதா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவளின் தலைமுடியை கோதி எழுப்பினான். கீதாவும் சோம்பல் முறித்து எழுந்து கொண்டே, என்ன சார், வழக்கம் போல இன்னைக்கும் இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டீங்களா? உங்கள் அன்பு மனைவிக்கு என்ன பரிசு கொடுக்க போறீங்க என்று கேட்டாள். என்ன வேணும் சொல்லு, உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம். நம்ம திருமணம் முடிஞ்சு வர உன்னோட 2வது பிறந்த நாள், முதல்ல கோயிலுக்கு அப்புறம் படத்துக்கு என்று சொல்லி அவளை மறுபடியும் வாழ்த்தினான். கீதா, என்ன இன்னைக்கு உங்கள் ரொமான்ஸ் அதிகமாக இருக்கு, இருங்க பல்ல விளக்கிட்டு வரேன் என்றபடி நகர்ந்தாள். சிறிது நேரம் கழித்து கீதா பால்கனிக்கு வந்து நின்று கொண்டிருந்த மாதவனிடம் மெதுவா, செல்லம், என்னோட புஜ்ஜிமால, இன்னைக்கு உங்கள் மனைவியோட பிறந்த நாளில் ஒன்று கேட்பேன், செய்வியா என்று சொல்லி பீடிகை போட்டாள். மாதவன் முன்னதாகவே வாங்கி வைத்திருந்த ஒரு அழகிய ஆப்பிள் ஃபோனை எடுத்து கொடுத்தான். கீதாவால் பேச முடியவில்லை. வைத்த கண் மாற்றாமல் அந்த ஃபோனையே பார்த்தாள். எப்படியும் வாங்க வேண்டும் என்று கடந்த 1 வருடமாக தான் நினைத்து கொண்டிருந்த ஃபோனை பிறந்த நாளில் கணவன் தரவும் அவள் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. மாதவன், கீதா, என்ன இது, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், அழக்கூடாது என்று சொல்லி அவளின் கண்ணீரை துடைத்தான். இந்த பரிசை நான் எதிர்பார்க்கல, எவ்வளோ ஜாலியாக இருக்கேன் தெரியுமா? ஆமாம், இதுக்கு தான் சார் ஓவர் டைம் பண்ணிங்களா? எனக்கு இது தெரியாது, சாரிடா, இதுக்காக உன்கிட்ட நிறைய தடவை கோவப்பட்டேன் என கூறி கீதா மறுபடியும் கண் கலங்கினாள். விடுடி, உனக்கு சந்தோஷம் தானே, இது கூட நான் செய்யலைன்னா எப்படி? முன்னாடியே வாங்கியிருக்க வேண்டியது, வீட்டுக்கடை இருந்ததுனால தள்ளி போயிடுச்சு, போன மாதம்தான் முடிஞ்சது, அதான் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டேன் என்றான் மாதவன். மாதவன் தொடர்ந்து, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் காத்து கொண்டிருக்கு, போய் குளிச்சுட்டு வா என சொல்லவும், அதெல்லாம் முடியாது மிஸ்டர், நீங்கள் அந்த சர்ப்ரைஸை உடனே சொல்லுங்கள், அப்போ தான் இந்த இடத்தை விட்டு கிளம்புவேன் என்று கீதா செல்லமாக அடம் பிடித்தாள். மாதவன், கடந்த 1 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருந்தாயே, அந்த விஷயம் நிறைவேறப் போகுது என்றபடி நாளிதழில் வந்த பிரபலமான ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் விளம்பரத்தை கீதாவிடம் காட்டி, உனக்கு நான் தரப்போகிற அடுத்த பரிசு என்றான். என்ன, இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியை வாங்க டீல் பேசிட்டியா என கீதா கலாய்த்தாள். மாதவன் நகைத்து கொண்டே, கம்பெனி இல்லை செல்லம், 3வது மாடியில் ஒரு பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் உன் பேரில் வாங்கியிருக்கேன் என்றான். என்னது, அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருக்கியா என்றபடி கீதா அதிர்ச்சியில் சேரில் சாய, கீதா, கீதா எழுந்துருமா என மாதவன் பதற. கீதா சற்று நிதானித்து, உண்மையிலே புக் பண்ணிட்டியா, இல்லை புக் பண்ண போறியா, உண்மையை சொல்லு என செல்லமாக மிரட்டினாள்.
நீ தனி கொடுத்தனை என்று பேச்சு ஆரம்பிக்கும் போதெல்லாம் நான் உங்ககிட்ட கோபத்தை காட்டியிருக்கேன். உண்மைதான், மறுக்கலை. இதை நினச்சிக்கிட்டே இருந்தனால என்னால் வேலையில் கவனம் செலுத்த முடியல. சரி, யார்கிட்டையாவது பகிர்ந்துக்கிட்டா வழி பிறக்கும்னு நினச்சி நெருங்கிய நண்பன்கிட்ட விட்டு பேசினேன். அவன், டே மச்சி, இதுக்கு ஏன்டா கவலைப்படுற? நீ தனி கொடுத்தன போவியோ இல்லை குடும்பத்தோடு போவியோ? இதில் ஒன்று வாங்கி போடு. இன்னைக்கு இல்லைனாலும் எதிர்காலத்தில் உதவும். நான் இதில் ஒன்று வாங்கி போடுறேன் என்று சொல்லி இந்த விளம்பரம் காட்டினான். எனக்கும் சரின்னு பட்டது. அதான் வாங்கிட்டேன் என மகிழ்ச்சி பொங்க சொன்னதே. கீதா ரசித்தபடியே இருந்தாள். ரசித்தது போதும், இன்றைக்கி இந்த விஷயமா வீட்டில் பேசிட்டு அடுத்த மாதம் பால் காய்ச்சலாம். இல்லை, நீ எப்போ சொல்கிறியோ அப்போவே வச்சுக்கலாம் என சொல்லி மாதவன் சேரிலிருந்து எழுது. கீதாவோ, மாதவன் அந்த அப்பார்ட்மெண்ட் வேணாம் என கூறி ஒரு குண்டை போட்டாள். மாதவன் அதிர்ந்து போய், என்ன கீதா சொல்கிற? நீயா எப்படி பேசுகிற? இப்போ சிட்டியில் இதுதான் வேகமாக புக் ஆகிக்கிட்டு வருது. மொத்தம் 100 வீடுங்க இருக்குது. கிட்டத்தட்ட 100 விதமான பொழுதுபோக்கு அம்சங்களும் இருக்குது. பாதுகாப்புலாம் பக்காவாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போனால் வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டை பிரமாதமாக அழகுபடுத்தியிருக்காங்க. நீ கடைக்கு போக வேண்டிய வேலை கூட இல்லை. ஃபோன் பண்ணால் வாட்ச்மேன் வாங்கி கொடுத்து விடுவார். அது மட்டுமா, புக் பண்ணும்போது நான் கேட்ட கூடுதல் வசதிங்களை கம்பெனிக்காரங்க உடனே செய்து கொடுத்துட்றாங்க. ஹாலில் பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உன்னை கூட்டிகிட்டு போய் காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தா நீ என்ன இப்படி சொல்கிற? சரி, வேறு எதையாவது காட்டட்டுமா என்று கேட்டுக்கொண்டே மாதவன் மடிக்கணினி தேட ஆரம்பித்தான். அதற்கு வேலை இல்லை டார்லிங். நான் இந்த கூட்டு குடும்பத்தை விட்டு வரப்போகிறதில்லை என கீதா சொன்னதும் ஆச்சரியத்தை மூழ்கிய மாதவன், என்ன கீதா சொல்கிற? சந்தோஷத்தில் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசுறியா என்றான். இல்லை மாதவன், நான் தெளிவாக தான் பேசுகிறேன். நான் ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன்னு கேளு என்று கீதா சற்று நிதானித்து பேசத் தொடங்கினாள். பேப்பரில் வந்த அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியின் விளம்பரத்தை காட்டிய கீதா, மை ஸ்வீட் டார்லிங், இந்த அப்பார்ட்மெண்ட்டு மட்டும் இல்லை, சிட்டியில் வேறு எந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் வாழ்கிறதுக்கு சுகமாக தான் இருக்கும். 100 விதமான லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ் மட்டும் பிரம்மாண்டம் இருந்தாலும் கூட அக்கறை இருக்காது என்றாள். மாதவன், நீயா இப்படி பேசுகிற கீதா? என்னால் நம்பவே முடியலை என்றான். அவள், நான் தான் பேசுகிறேன் மாதவன். நான் வேலைக்கு போக போகிறேன்னு உன்கிட்ட நான் சொன்னப்ப நீ கொஞ்சம் யோசிச்சோ அப்புறம் தான் சரின்னு சொன்னேன். இந்த விஷயத்தை நான் அத்தைக்கிட்ட சொன்னப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? சரிம்மா, நல்ல விஷயந்தான். கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிறது உங்கள் கை செலவுக்கு மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கும் உதவும். நான் இந்த குடும்பத்தில் ஒருத்திங்கிற முறையில் சொல்கிறேன். ஒரு பெண் கல்யாணம் ஆகிற வரைக்கும் வேலைக்கு போகும்போது பிரச்சனைகள் வந்தால் சமாளிப்பா. பிரச்சனைகள் வந்தாலும் தூசி மாதிரி தட்டிட்டு போயிடுவா. இதுவே கல்யாணம் ஆன ஒரு பொண் வேலைக்கு போகும்போது உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி பிரச்சனைகள் தானாக உருவாகுது. அந்த மாதிரி சூழ்நிலைகளும் இங்கே நிறைய இருக்குது. ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், எந்த மாதிரி நேரத்துலேயும் நீ என் பையனை விட்டு போகக்கூடாது. அப்படி போகணும்னு தோணுச்சுன்னா என்கிட்டயோ இல்லை மாமாக்கிட்டேயோ வந்து சொல்லு. உன் கழுத்தில் தாலி ஏறுற வரைக்கும் நீ எப்படினாலும் முடிவு எடுக்கலாம். ஆனால் தாலி ஏறிய பிறகு நீ எடுக்கிற முடிவு 2 குடும்பங்களையும் பாதிக்காதபடி இருக்கணும். சரி, நேரமாகுது, போய் படு, காலையில் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்கடா என்று வியந்தவரை சொல்லி முடித்தார். ஏதோ கல்யாணம் ஆன பொண்ணு எது செஞ்சாலும் உன்னோட அத்தை மாமா கிட்ட சொல்லிடுன்னு எங்கள் அம்மா சொன்னதுக்காக உங்கள் அம்மா கிட்ட சொன்னால் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்னது எனக்கு மெதுவாக தான் புரிய ஆரம்பித்தது. வீட்டுக்கு வந்த மருமக வேலைக்கு போகிறேன்னு சொன்ன உடனே சந்தோஷப்படுறவங்க எங்கே, இப்படி அக்கறைப்படுறவங்க எங்கே என சொல்லவும், மாதவனும் என் அம்மா இப்படிலாம் பேசிட்டு என்கிட்ட கூட இப்படி பேசி ஞாபகம் இல்லை என கூறி ஆச்சரியமானதான். தொடர்ந்த கீதா, எனக்கு லெமன் டீ தான் பிடிக்கும். எல்லாருக்கும் தெரியும். உங்கள் அம்மாவும் சரி உங்கள் அண்ணியும் சரி, நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கலப்பாய் வந்த உடனே உனக்கு காஃபியும் எனக்கு லெமன் டீயும் நம்ம ரூமுக்கு வந்து கொடுப்பாங்களே தவிர ஒரு நாளும் என்கிட்ட நீ போட்டு குடின்னு சொன்னதா ஞாபகம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எனக்கு லீவுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு நாள் அது வீட்டு வேலை செய்யணும்னு கிச்சன் பக்கம் வந்தா அதுக்கு அத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு கிடைக்கிறது ஒரு நாள் தான், போய் தூங்காம இங்கே வந்து செய்யணும் அவசியம் இல்லை, வேணும்னா நானே கூப்பிட்றேன், போய் படுத்து தூங்குனாங்க. நான் இல்லை அத்தை, மாதவனோட அண்ணி ஏதாவது சொல்ல போகிறாங்க என்னை சொல்லி இழுத்ததற்கு அவள் கிடக்கிற வீடு, அவளை நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. எந்த வீட்லையாவது இப்படி நடக்குமா என்று கீதா கேட்டதும் சான்ஸே இல்லை, அப்படி போடு என்றான் மாதவன். போன மாதம் ஆஃபீஸ் விஷயமா நீ மட்டும் அமெரிக்கா போனப்ப எனக்கு 1 வாரமாக குளிர்ஜனன்னு சொன்னேல என்று கீதா ஆரம்பித்ததும் மாதவன், அதுதான் சரியாயிடுச்சுல, இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு என்றதும் கீதா தொடர்ந்தால், ஒரு குறையும் வராமல் பார்த்துக்கிட்டது உங்கள் அண்ணி தான். அவங்க குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு என்னையும் கவனிச்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு எதுக்குக்கா சிரமம், நான் பார்த்துக்கிறேன். வீட்டில் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க, மாதவன் எப்படி எனக்கு ஒரு பிள்ளையோ நீனும் எனக்கு அப்படி தான்,
நீ கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்த புது பொண்ணு. அதனால சில விஷயம் உனக்கு முட்டாள்தனமா தெரியலாம். ஏன் சில விஷயங்களுக்காக மாதவன் உன்னை திட்டியிருக்கான். குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னா பல விஷயங்கள நம்ம அனுசரிச்சுக்கிட்டும் சகிச்சுக்கிட்டு போகணும். நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. சரி படுத்துக்கோன்னு சொல்லிட்டு கிச்சன் போயிட்டாங்க. இந்த அக்கறையான வார்த்தைகளை உங்க அண்ணிக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. எனக்கு கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை கஷ்டமா இருக்கு. ஒத்துக்கிறேன். பெரியவங்க சொன்னா ஏன் கேள்வி கேட்கக்கூடாது? ஷர்ட் டிஷர்ட் போடக்கூடாது. காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கேன். இன்னும் நிறைய இதெல்லாம் நல்ல பழக்கம் தானே. கெட்ட வழியில் போகிறதுக்கு யாரும் சொல்லித் தரலையே. ஆரம்பத்தில் எனக்கு எரிச்சலாகவும் ஆத்திரமாகவும் கோபமும் வந்தது. அப்போது ஒரு நாள் என் தோழி மெடிடேஷன் கிளாஸ்க்கு கூப்பிட்டா. ஒரு மாறுதல் இருந்தால் நன்றாக இருக்க நினைத்து அதில் கலந்து கொண்டேன். அங்கே உலக வாழ்வியலை பற்றி தெளிவாக விளக்கி சொன்னார்கள். அப்போதான் புரிஞ்சது, இந்த குடும்பம் நமக்கு நல்லது தான் சொல்லி கொடுத்துருக்கு. நாம தான் புரிஞ்சுக்காம நடந்திருக்கோம். உங்கள் அண்ணி சரியாக தான் சொல்லியிருக்காங்க. அத்தை மாமாவும் சரி, உங்கள் அண்ணா அண்ணியும் சரி, என்னை குடும்பத்தில் ஒருத்தியாக நினச்சனால தான் இவ்வளோ அக்கறையாக இருக்காங்க. முடிவாக சொல்கிறேன் மாதவா, உங்கள் குடும்பத்தோட வாழ அந்தப்ப என்னோட சுதந்திரம் பறி போயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் வருங்காலத்தில் நம்ம குழந்தைக்கு இது தேவை. நம்ம குழந்தைக்கு தாத்தா பாட்டியின் அன்பும் அரவணைப்பும் ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். இங்கே வாழ்க்கையை பற்றி படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. நானும் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது என கீதா பேசி முடித்ததும் மாதவனின் அண்ணி உள்ளே நுழைந்து கொண்டே, கீதா சீக்கிரம் எழுந்துட்ட போல, உனக்கு பிடிக்குன்னு என் வீட்டுக்கார் நேற்று சாயங்காலமே பால்கோவா வாங்கிட்டு வந்துட்டார். வாயை திற என்று சொல்லி கீதாவின் வாயில் ஊட்டினாள். கீதாவின் தெளிவான பதிலால் மாதவன் மனதில் இனிப்பு கரைந்தது.